A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 10th standard science subject unit 3 thermal physics. Last video we saw about effect of heat energy, expansion of substance. Expansion a solid la பார்த்தோம். அதில் linear expansion, superficial expansion and cubical expansion பார்த்தோம். Today now we are going to see about expansion in liquids and gases. ஸோ லிக்யூடை ஹீட் பண்ணால் என்னென்ன எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் see the expansion in liquids and gases. When heated, the atoms in a liquid or gas gain energy and are forced further apart. ஸோ நம்ம லிக்யூடை அண்ட் கேஸ் ஏதாவது ஒன்று ஹீட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும், கெயின் எனர்ஜி, நிறைய எனர்ஜி கெயின் பண்ணி forced further apart expand ஆகும். The extent of expansion varies from substance to substance. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் என்ன ஆகும், எக்ஸ்பான்ஷன் ஆகிறது வேரியேஷன் ஆகும். For a given rise in temperature, a liquid will have more expansion than a solid, and a gaseous substance has the highest expansion when compared to the other two. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சாலிடை விட லிக்விடு வந்து அதிகமாக எக்ஸ்பான்ஷன் ஆகும், லிக்விடோட கேஸஸ் பார்ட்டிகல் இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால கேஸஸ் வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்பாண்ட் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Will you more expansion than a solid as a gaseous substance has the highest expansion when compared with the other two expansion. Okay, then the coefficient of cubical expansion of liquid is independently of temperature, whereas it is value for gases depends on the temperature of gases. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்யூடில் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பொறுத்து கேஸஸ் பார்ட்டிகல்லாம் எப்படி ஆகும், எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் கேஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் பொறுத்து தான் கேஸஸ் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுறதை பற்றி சொல்லியிருக்காங்க இன் லிக்யூடில். நெக்ஸ்ட், when a liquid is heated, ஒரு லிக்யூடை ஹீட் பண்ணுறோன்னா இட் இஸ் டன் பை கீப்பிங் த லிக்யூட் இஸ் சம் கண்டெய்னர் அண்ட் சப்ளையிங் ஹீட் எனர்ஜி டு த லிக்யூட் த்ரூ த கண்டெய்னர். ஃபஸ்ட் நம்ம ஒரு லிக்யூடை வந்து தனியாக ஹீட் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுவோம், ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம ஹீட் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னரில் ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், கண்டெய்னர் தான் ஹீட் ஆகும். ஸோ லிக்யூட் இஸ் ஹீட்டட், இட் இஸ் டன் பை கீப்பிங் த லிக்யூட் இஸ் சம் கண்டெய்னர் அண்ட் சப்ளைங் ஹீட் எனர்ஜி டு த லிக்விடு. கண்டெய்னர் வந்து எதுக்கு சப்ளை பண்ணும், லிக்விடுக்கு, அதுக்கப்புறம் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணும். ஓகே, த தெர்மல் எனர்ஜி சப்ளைடு வில் பி பார்ட்டியலி யூஸ்டு இன் எக்ஸ்பேண்டிங் த கண்டெய்னர். ஃபஸ்ட்டு எது ஹீட் ஆகுது, கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஹீட் ஆகி அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்டு பார்ட்டியலி யூஸ் இன் எக்ஸ்பேண்டிங் த லிக்விட், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். தஸ் what we observe may not be the actual or real expansion of the liquid. Hence for liquids we can define real expansion and apparent expansion. So liquidல ரெண்டு two types இருக்கு, expansion, real expansion and apparent expansion. First let us see the real expansion. ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து வாட்டரை வச்சு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்போ கண்டெய்னர் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் தெர்மல் அந்த ஹீட்டு வந்து எது கொடுக்கும், லிக்விடு கொடுக்கும். ஸோ கண்டெய்னர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் ரியல் அண்ட் apparent expansion சொல்கிறாங்க. First let us see the real expansion. If a liquid is heated directly without using any container, நம்மளால் இது வந்து இட் இஸ் இம்பாசிபிள், ஒரு வெசல் இல்லாமல், ஒரு கண்டெய்னர் இல்லாமல் நம்மளால் லிக்விடை வந்து ஹீட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். தென் த எக்ஸ்பான்ஷன் தட் யூ அப்சர்வ் இட் டேர்ம்ஸ் அஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட். ஸோ லிக்விடை மட்டும் ஹீட் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in temperature. per degree rise in டெம்பரேச்சருக்கு எவ்வளோ வால்யூம் வந்து ரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the true rise in the volume of liquid per degree rise in temperature to its unit volume. The SI unit of coefficient of real expansion is Kelvin power minus 1.
ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் என்ன, லிக்விட் மட்டும் ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிறத ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see apparent expansion. Heating a liquid without using any container is not possible. கண்டெய்னர் இல்லாமல் லிக்விடை ஹீட் பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. thus it practice you can heat any liquid by pouring into a container. கண்டெய்னரில் ஊற்றி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லிக்விடை வந்து ஹீட் பண்ணுவோம். A part of thermal energy is used in expanding the container and a part of used in expanding the liquid. ஸோ ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக லிக்விட் ஐட்டம் வந்து ஹீட் ஆகி நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், apparent expansion. Thus we you observe is not an actual or real expansion of the liquid. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடையாது. ஏன்னா இதில் வந்து கண்டெய்னரும் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு லிக்விட் ஹீட் ஆகுது. நமக்கு லிக்விட் மட்டும் டைரெக்டாக ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் நம்ம ரியல் அண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஸோ இது அதனால தான் இதை வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ லிக்விட் apparently observed without considering the expansion of the container is called apparent expansions. ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறத இங்கே கன்சிடர் நம்ம பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், apparent expansion of the liquid. ஸோ coefficient of apparent expansion is defined as the ratio of the apparent rise in the volume of the liquid per degree rise in the temperature to its unit volume. ஸோ பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு எவ்வளோ அப்பேரண்ட் ரைஸ் இன் டெம்பரேச்சர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் கெல்வின் பவர் -1. ஸோ ரியலுக்கும் அதே யூனிட்டு தான், அப்பேரண்ட்டுக்கும் அதே யூனிட்டு தான். ஸோ ரியல்னால் லிக்விட் மட்டும் ஹீட்டாகி எக்ஸ்பேண்ட் ஆகிறது, அப்பேரண்ட்னா கண்டெய்னர் ப்ளஸ் லிக்விட் ரெண்டு ஹீட்டாகி எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதாக கொடுத்துருக்காங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 4 mark questions. திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விடில் ரியல் எது, அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் எதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் த லிக்விட் whole real and apparent expansion is to be determined is poured into a container up to level. ஸோ இது மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கீங்க. கண்டெய்னரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணுறோம், ஒரு லெவல் வரையும் வாட்டர் ஃபில் பண்ணி அதை வந்து L1 நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, மார்க் திஸ் லெவல் அஸ் L1. ஸோ கண்டெய்னரில் ஃபுல்லாக ஊற்றி ஒரு லெவல் வந்தோடனே அதை என்னென்னு பண்ணுறோம், L1 மார்க் பண்ணுறோம். நவ் ஹீட் த கண்டெய்னர் அண்ட் த லிக்விட் யூஸிங் எ பர்னர் as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் உள்ள மாதிரி அந்த கண்டெய்னரை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பர்னர் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண என்ன ஆகுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இனிஷியலி த கண்டெய்னர் ரிசீவ்ஸ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட் எக்ஸ்பான்ஸ். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த கண்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணும், அந்த ஹீட்டை ரிசீவ் பண்ணும், அந்த தெர்மல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப as a result the volume of the liquid appear to have reduced. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வெசல் வந்து கண்டெய்னர் வந்து ஹீட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப கொஞ்சம் தடித்து இருக்கும்போது அந்த லிக்விட் ஐட்டம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இந்த L1 நம்ம மார்க் பண்ணி ஒரு லெவல் வச்சுருக்கோம்ல, அந்த லெவலை விட கீழே கம்மியாகும் லிக்விட். ஸோ கம்மியாகிறத நம்ம L2 மார்க் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மார்க் திஸ் ரிசீவ்டு அந்த ரெடியூஸ் லெவல் ஆஃப் லிக்விட் as L2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி வச்சது நமக்கு ஃபுல்லாக L1 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபர்தராக நம்ம வந்து இந்த பர்னர் வச்சு ஹீட் பண்ணும்போது இந்த கண்டெய்னரை நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக இந்த கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அதோட ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிறத லிக்விட் வந்து ஆக்குபை பண்ணுறப்ப நமக்கு லிக்விட் லெவல் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகி கீழே கொஞ்சம் குறையும், அதை L2 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபர்தர் ஹீட்டிங், திருப்பி ஃபர்தராக ஹீட் பண்ணுறப்ப த தெர்மல் எனர்ஜி சப்ளை டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர் ரிசல்ட் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கண்டெய்னர் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஹீட் ஆனோன்னு அடுத்து எங்கே ஹீட் போகும், லிக்விடுக்கு தான் போகும், உள்ளே இருக்க லிக்விடுக்கு போகும். ஸோ லிக்விட் போனோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹென்ஸ் த லெவல் ஆஃப் லிக்விட் ரைஸ் டு L3. ஸோ ஃபர்தராக என்ன ஆகுது, லிக்விட் வந்து திருப்பியும் ஹீட் ஆகி லிக்விட் ஐட்டம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். See the diagram. ஸோ அந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகினது இங்கே லெவல் ரெடியூஸ் ஆகும். திருப்பியும் நம்ம வச்ச லெவலை விட கண்டிப்பாக ஹீட்டு வந்து லிக்விட் எடுத்துகிட்டு வரும், இன்னும் அதிகமாக ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆகிறப்ப லிக்விட் இன்னும் அதிகமாக ரைஸ் ஆகிறது தான் இங்கே மேலே டாப்புக்கு வரும். ஸோ அதை நம்ம L3 மார்க் பண்ணுறோம்.
hence the level of liquid rise to L3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக கண்டெய்னர் லிக்விட் ஊற்றினோன்னே நார்மலாக ஒரு லெவல் வரும், அதை L1 வைக்கிறோம். ஃபர்தராக நம்ம பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறப்போ அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆனோடனே லிக்விட் ஐட்டம் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிறது L2ன்னு மார்க் பண்ணுறோம். திருப்பி வந்து கண்டெய்னர் ஹீட் ஆகி திருப்பி லிக்விடுக்கு ஹீட் போகும். ஸோ ஹீட் போனப்போ லிக்விட் இன்னும் அதிகமாக ரைஸ் ஆகும். லிக்விட் ஹீட் ஆச்சுன்னா அதில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும். ஸோ ஈஸியாக என்ன ஆகும், லிக்விட் ஐட்டம் மேலே லெவல் ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆகிறப்ப நமக்கு மேலே கொஞ்சம் வரும், அதை வந்து L3ன்னு மார்க் பண்ணுறோம். நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் L1 அண்ட் L3 இஸ் த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெய்னர் ஹீட் ஆகி ரெடியூஸ் ஆகிடுச்சு, கீழே ரெடியூஸ் ஆகி திருப்பி நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஐட்டம் வந்து ரைஸ் ஆனது. ஸோ L1லேருந்து L3 இதே அப்பேரண்ட் வெயிட். ரியல் எக்ஸ்பான்ஷன் எதுன்னா நமக்கு L3க்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, L2க்கு ரெடியூஸ் ஆனது திருப்பி நம்ம ஹீட் பண்ண L3க்கு லிக்விட் ஐட்டம் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். See, the apparent expansion is L1 and L3. Difference between the levels L2 and L3 is called real expansion. ஸோ நம்ம ஹீட்டு கண்டெய்னர் ஹீட்டாக லிக்விட் வந்து ரெடியூஸ் ஆச்சுல, அது வந்து நமக்கு என்னது L2. ஸோ L2ல வந்து ஃபர்தராக அந்த லிக்விடு ஹீட்டாகி L3க்கு ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் L2 and L3 is a real expansion. The real expansion is always more than that of apparent expansion. ஸோ apparent expansion விட ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் மோர் தென். ஓகே, ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு அப்பேரண்ட் வெயிட்டு கம்மியாக தான் நமக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து ஆயிருக்கு. ஆனால் ரியல் எக்ஸ்பான்ஷன் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் த ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் தட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ see the formula, real expansion is L3 minus L2. ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து L2க்குலேருந்து நமக்கு ரைஸ் ஆனது L3க்கு. ஸோ அதுதான் வாட்டர் மட்டும் ரைஸ் ஆனதை ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். கண்டெய்னரோடு சேர்த்து அந்த லிக்விட் ஐட்டம் எக்ஸ்பேண்ட் ஆனதை அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு L3 minus L1. ஸோ திஸ் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், திஸ் ஒன் இஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ வாட்டர் மட்டும் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் கண்டெய்னர் ப்ளஸ் லிக்விட் ஐட்டம் ரெண்டும் சேர்த்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். யூ ட்ரா த டயக்ராம் அண்ட் யூ மார்க் த லெவல் ஆல்சோ. L1, L2, L3 இது மார்க் பண்ணோம். அண்ட் அப்பேரண்ட் வெயிட்டு அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் எது அண்ட் ரியல் எக்ஸ்பென்ஷன் எதுன்னு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி மெஷர் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த ட்ரா பண்ணுறதுக்கு மார்க்கு, இந்த பார்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கு அண்டு explain கொடுக்கிறதுக்கு மார்க்கு. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, see today in this topic is over. Next topic I will send you later. Thank you.